அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பதிவுல பூஜை சாமான் அல்லது பித்தள பாத்திரம், செம்பு பாத்திரம் உங்க வீட்ல நீங்க எது உபயோகப்படுத்தினாலும், அது எல்லாமே எப்பயும் புதுசு போலவே இருக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வீடுங்கள்ல விளக்கு ஏத்தும்போது ஒருத்தரும் ஒரு விதமான எண்ணெய்கள யூஸ் பண்ணுவோம். ஒரு சில எண்ணெய்கள் நல்லா அழுக்கு புடிச்சு இருக்கும். அந்த மாரி எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னாலும், அத நீங்க ஈஸியா சுத்தப்படுத்தலாம். நான் சொல்ற இந்த முறைகள நீங்க ஃபாலோ பண்ணும்போது, அப்படியே நீங்க சுத்தப்படுத்தி வச்சீங்கனாலும், அடுத்து நீங்க விளக்குற வரையும், நீங்க சுத்தப்படுத்தி வச்ச பாத்திரம் புதுசு போலவே இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸ ஒரு ஸ்டெப்பையும் நீங்க அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி, நீங்க உங்க வீட்டு பொருட்கள சுத்தப்படுத்தி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். நிறைய பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க பூஜை சாமானை சுத்தப்படுத்துறதுக்குன்னு முடிவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில் நம்ம பொட்டுலாம் ஏற்கனவே வச்சிருப்போம். அந்த மாதிரி வச்சிருக்க இது சின்ன சின்ன குறிப்புகளாக இருந்தாலும் இதை இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி பாருங்க. காசா பணமா செய்கிற வேலையை இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கே திருப்தி பட்டுச்சுன்னா நீங்களே சொல்லுவீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருக்க பொட்டுகளை ஒரு பேப்பரோ, சுத்தமான பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு சுத்தமான துணி தனியாக அதுக்குன்னு வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி, அந்த துணியை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துருங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த எண்ணெயோடு நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம கழுவுறதுக்காக ஆரம்பிக்கும் போது அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லா இடத்துலையும் பரவிடும். அப்போ பார்த்தீங்கன்னா கழுவும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் லிக்விட் சோப்பை விட எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில் நீங்கள் பவுடர் வகையில் வருது இல்லைங்களா, சபீனா இல்லை பீதாம்பரி அந்த மாதிரி எந்த பவுடராக இருந்தாலும் சரி, அந்த பவுடரை யூஸ் பண்ணுறதுலையும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. தண்ணியில் கலைச்சி நிறைய பேர் அதை உபயோகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முறை நீங்கள் அந்த விளக்கும் ஈரம் பண்ணாமல் தொடச்சதோடு அப்படியே இருக்கட்டும். அது கூடவே நீங்கள் அந்த பவுடர் இது எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் சரி, சபீனாவோ பீதாம்பரியோ எதாக இருந்தாலும் அதை அப்படியே கை கொண்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தேய்க்கும் போதே நல்லா பளிச்சுன்னு விடும். தண்ணி தெளிக்காதீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். நீங்கள் அந்த மாதிரி தொடச்சிட்டு இது பண்ணும்போது தண்ணி ஃபஸ்ட்டு தெளிக்காதீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி கொஞ்சம் தெளித்து சோப்பு, எந்த சோப்பு யூஸ் பண்ணாலும் இல்லை லிக்விட் சோப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு முறை அந்த தண்ணியில் சோப்போ இல்லை இதையோ போட்டு ஒரு தேய்ச்சி நல்லா கழுவிடுங்க. சட்டுன்னு விட்டுரும் எல்லா அழுக்குமே. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு, இன்னும் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. நீங்கள் அதை கழுவின உடனே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வச்சுருவாங்க. நல்லா வெயில் இருந்து காய வச்சோன்னா பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தனியாக ஒரு துணி, சாமிக்குன்னு உபயோகப்படுத்துகிற துணி தனியாக வச்சுக்கோங்க. அந்த துணியில் நீங்கள் சுத்தமாக தொடச்சிடணும். அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் அடுத்து அந்த பாத்திரத்தை கழுவுற வரையே அது அப்படியே புதுசு போல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பயும் பைப்பு தண்ணியில் நீங்கள் பாத்திரங்களை கழுவுவீங்க. அந்த மாதிரி கழுவிட்டு ஒரு தடவை கடைசியாக நீங்கள் பாத்திரத்தை கழுவி தொடச்சி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மழை தண்ணி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மழை தண்ணியில் பாத்திரத்தை ஒரு அலம்பிட்டு நீங்கள் வைக்கும்போது அது புதுசு மாதிரியே இருக்கும். அலம்பிட்டு அதுக்கப்புறமா தொடச்சி வச்சுருங்க. அந்த புள்ளியாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஒரு வேளை மழை தண்ணி கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குடிக்கிறதுக்கு எப்பயுமே சுத்தமான தண்ணி தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். அந்த மாதிரி நீங்கள் எந்த தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணியால் ஒரு முறை நீங்கள் கழுவிட்டு, அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு துணி வச்சு சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சு பாருங்கள். ரொம்ப அழகாகவும் இருக்கும். அங்கங்கே அந்த தண்ணியோட புள்ளிகள் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. எல்லாத்த விட நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கழுவி வைக்கிறீங்களோ அதே மாதிரியே அடுத்த வாரம் நீங்கள் எடுத்து கழுவுற வரை அப்படியே இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை என்கிட்ட சொல்லுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.